ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டிஸ் குட்டீஸ். நம்ம சேனலில் இப்போ தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க, நிறைய வியூஸ் வராங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட் ரொம்பவே எனக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பயன்படுற மாதிரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அது நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தொழு உரத்தை பற்றி நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த தொழு உரத்துலேருந்து நம்ம ஒரு டானிக் ஒன்று நமக்கு வரும். அந்த டானிக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறது செடிகளுக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்ம போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ அந்த தொழு உரத்தை வச்சு எப்படி நம்ம அதை டானிக்கை எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தலான்றத ஒரு வீடியோவாக நம்ம போடலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற அதாவது வயல் நிலங்கள் இருக்கிற பக்கத்தில் மாடுகள்லாம் வரும், சாணம் போட்டிருக்கோம். அந்த சாணம் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாடெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டோம்னா நமக்கு இது மாதிரி சாணம் வந்து உரமாகவே, அதாவது எப்படின்னா அந்த மாதிரி சாணங்கள் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து வாங்கி கூட நம்ம இந்த தொழு உரத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த தொழு உரங்கள் ரெடி பண்ணுறதை நம்ம வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வர டானிக்கு மட்டும்தான் நம்ம வந்து இது வந்து இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பரான டானிக்குங்க. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டானிக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம செடிகளுக்கு. இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்காது. இந்த டானிக் நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டானிக். என்ன இது இப்போ டானிக் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே இது டானிக் தாங்க. நல்ல செடிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தண்ணியை ஊற்றுறதுனால செடிகள் ரொம்ப செழிப்பாகவும் வளரும். அந்த டானிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கூட நிறைய எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் டேப்ல சரியாக தண்ணி வராதுனால நான் விட்டுருக்கேன். ஆனால் ஃபில் ஆகிற வரைக்கும் நான் அப்படி தான் வச்சுருப்பேன். இதில் எப்படி போடலான்றதை நான் காட்ட பாருங்கள். இப்போ இது நமக்கு வந்து பச்சை சாணம் கிடச்சா கூட நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. இது வந்து பச்சை சாணம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்க சாணத்தை பயன்படுத்த முடியாது. இது மாதிரி காஞ்ச சாணத்தை தான் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு பச்சை சாணம் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் காய வச்சு எடுத்துகிட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. இந்த இதில் வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடிகளுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு உயிர்க்காகவும் பயன்படும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாக இது அப்படியே இன்றைக்கெல்லாம் அப்படியே ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில் இந்த டானிக்கை நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம ஊற வச்ச தண்ணி, நைட்டெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுதான். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதை நம்ம இந்த சாணம் மட்டும் எடுத்துடணும். எடுத்து அவ்வளோதான். இந்த தண்ணி தான் இப்போ நமக்கு அதுக்கான டானிக். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி. இது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மண்ணோ இல்லை கோகோபீட், இல்லைன்னா காய்ந்த இலைகள், மண், கோகோபீட் இதெல்லாம் போட்டு நம்ம உரங்கள் ரெடி பண்ணலாம். இதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த தண்ணியில் நம்ம டைரெக்டாக இந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. இது வந்து டைரெக்டாக ஊற்றவே கூடாது. இதோட வந்து நம்ம நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணது, இது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணது, இது ஆல்ரெடி பண்ணி வச்சது, தண்ணி மிக்ஸ் பண்ணுது. இதை தான் நம்ம செடிகளுக்கு ஊற்றுறோம். எப்படின்றது காட்டுறேன்.
நம்ம மாட்டு சாணத்தை ஊற வச்ச தண்ணி இந்த அளவுக்கு வந்தது. அந்த தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றி வச்சாச்சு. அதே அளவு தண்ணி நமக்கு இதில் ஊற்றுறோம். டைரெக்டாக அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு கிடச்சிது. இதே அளவு நம்ம தண்ணி எடுத்து நம்ம போடணும். நம்ம மாட்டு சாணம் ஊற வச்ச தண்ணி வந்து இந்த பக்கெட் அளவுக்கு நமக்கு வந்தது இல்லையா? இப்போ இதே பக்கெட் அளவு தண்ணி எடுத்து நம்ம இந்த தொட்டிலேயே அந்த தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாட்டு சாணத்தோட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி நம்ம எப்போவுமே டைரெக்டாகவே கொடுக்கவே கூடாது. அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோட அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அளவுக்காக அதே பக்கெட் தண்ணி எடுத்து இதில் நம்ம ஊற்றிட்டு இது எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்பவே ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு ஃபெர்டிலைசர். இது தைரியமாக உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். நல்ல வேர்களில் படுற மாதிரியும் இலைகளில் படுற மாதிரியும் இந்த தண்ணியை நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி பெரிய செடிகளுக்கு நம்ம தாராளமாகவே ஊற்றலாம். கொஞ்சம் இருக்கும் அந்த கிளைகள் மேலெலாம் படுற மாதிரி ஊற்றுறது ரொம்ப நல்லது. கிளைகள் மேலேயும் இலை இந்த மாதிரி சிறிய சிறிய செடிகளுக்கு மட்டும்தான் நம்ம அந்த தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? மற்றபடி இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றலாம். நம்ம மல்லிச்செடி பாருங்கள், பூக்கெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. மறுபடியும் துளிர்கள் விட்டுருக்கு. இந்த துளிர்கள் அரும்புகள் வருதான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு சரியாக தெரியல, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம செடிகளுக்கு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துகிறோம். இதன் மூலம் நம்ம அந்த செடிகளுக்கு எல்லா சத்துக்களுமே நம்ம செடிகளுக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். முக்கியமாக மழைக்காலங்கள் மட்டும் தவிர்த்துடுங்க. மற்ற வெயில் காலங்களும் வெயில் நல்ல வெயில் வந்து போகும் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயும் தாராளமாக அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தலாம். அதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. உங்கள் செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு. நல்லா பூக்கள் பூக்கிறதுக்கும் துளிர்கள் விடுறதுக்கும் நிறையவே அது பயன்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செடிகளுக்கும் இதே மாதிரி ஒரு இயற்கை கரைசலை உருவாக்கி நீங்களே தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் செடிகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you மக்களே, பாய்.